துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க, நீதியை காக்கக்கூடிய மனமும் யாருக்குமே துன்பம் வராதபடி உங்களோட எல்லா செயலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருணையுமே அதிகமாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். எங்கே போனாலும் சரி உங்களோட மதிப்பையும் மரியாதையும் நிலைநாட்டக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். சமநிலையை எப்பொழுதும் வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் நிரூபிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது துலாம் ராசியை சொல்லலாங்க. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சமநிலை, நீதிமுறை, அழகு, நயமை இது எல்லாமே உயிரோடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உருவமாகவே சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான ராசி இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களோட மன அமைதியோ உங்களோட சமநிலையுமே காப்பாற்றிக்குவீங்க, சிதற விட மாட்டீங்க. நிறைய திறமை கொண்டவங்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட பேச்சு ஒவ்வொரு வார்த்தையுமே நயமாக இருக்கும். உங்களோட யோசனை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். மற்றவங்களோட உணர்வுகளை மதித்து எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை 12 ராசிகள்லையுமே துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அழகையும் சரி ஒழுக்கத்தையும் சரி விரும்பக்கூடிய ஒரு ராசி. வாழ்க்கையை சீராகவும் செம்மையாகவும் நடத்தி காட்டுவீங்க நீங்கள். நண்பர்கள், குடும்பம், உறவுகள் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே சமரசமும் சமநிலையும் கடைபிடிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. அதனால தான் நீங்கள் இருக்கும்போது ஒரு அமைதியும் நம்பிக்கையும் இயல்பாகவே அந்த இடத்துல வந்துடும். அதனால தான் சொன்னோம், நீதியை காக்கிற மனமும் எல்லோருக்குமே துன்பம் வராதபடி உங்களோட செயலும் கருணையும் இருக்கும் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்கு, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் மிக சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் பாருங்களேன், உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு. இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் தன்மையாக பேசி உங்களோட பேச்சு திறமையான எல்லா விஷயத்துலையுமே வெல்லக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்பால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன விஷயம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாங்க. இந்த வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்போ கூட உங்கள் மனசார ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை நம்பி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் பாருங்கள், உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதுங்க, எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இப்போ தமிழ் புது வருடம் பிறந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் கணிச்சு அதற்கேற்ற தீர்வுகளை பெறணும். அதுக்கு தான் பயன்பெறக்கூடிய வகையில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நினச்சதை செயலில் காட்டி வளமான ஒரு உயர்வை பெறக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், உறவுகளை பெரிதாக மதித்து அன்பால் அரவணைச்சு நடக்கக்கூடியவங்க தான். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்றாரு. இவர் 8ஆம் இடத்துல அமரும் பொழுது நல்ல ஒரு சூழல்களை தரக்கூடிய உயர்வு ஏற்படுது. பாக்கியஸ்தானத்தில் பாருங்கள், குரு பகவான் இருக்கிறாரு. அதுவும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. இது இந்த பார்வையிடுவது அப்படிங்கிறது பாருங்கள், குறைவில்லாத வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பெரும்பாலும் கடந்த காலத்தில் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் அந்த எதிர்ப்பிலிருந்து மீண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குரு ராசியை பார்க்கும் பொழுது எதிர்ப்புகள் குறையும், நன்மைகள் பெருமளவில் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளவு அது அற்புதமான ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அடுத்து பாருங்கள், தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன். இந்த சந்திரன் விரயஸ்தானத்தில் அமர்வதால் முதலீடு செய்யக்கூடிய தொழில்களில் கொஞ்சம் சிரமம் வரலாம். அதனால் கவனமாக இருங்க. விரயஸ்தானத்தில் சந்திரன் வரும் பொழுது பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவு முதலீடுகளை தவிர்க்க பாருங்கள். அதே போல் கொடுக்கல் வாங்கல்லையுமே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ பண விஷயத்தில் எச்சரிக்கை இல்லைன்னா பிரச்சனை வரும். பெருசாக பாதிப்பெல்லாம் கிடையாது, சிரமங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை படிப்படியாக தீரும், முன்னேற்றம் வரும். ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே யோசித்து செயல்பட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து முழுமையான தீர்வை பெறலாம்.
சில நேரம் பாருங்களேன், திடீர்னு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காமலே எதையாவது செஞ்சுருவீங்க. அப்படியே யோசிக்காமல் செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. இதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவிலான பிரச்சனை எதுவும் வர வாய்ப்பில்லை. ஆனாலும் கவனமாக இருந்துக்கிட்டா நம்ம பிரச்சனைகளை சந்திக்க தேவையில்லை இல்லையா? அதனால தான். அதே போல் அந்த ஆன்லைன் வர்த்தக முதலீடுகள் செய்கிறவங்களாம் உண்மையிலேயே இந்த மாதம் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். இந்த உத்தியோகம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகள் பல சோதனைகளை கொடுப்பாங்க. அந்த சோதனை சில பாதிப்பை கூட தரும். அரசியலும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, ஆர்வம் இருந்து வந்தாலும் சட்டத்தை மீறி நடக்கிறவங்க சற்று கடுமையாக பாதிப்பை உணர்வாங்க. அதனால் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்க ஏதாவது பேராசையை சொல்லி செயல்படுத்தினா கூட ஏதாவது விஷயங்களை நீங்கள் அதை தவிர்க்க பாருங்கள். அந்த நபர்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்க தாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். அதனால் அப்படியே இருங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்டு வாழ்வது சிறப்பான உயர்வை தரும். சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறதும் செய்கிறவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதையும் தவிர்க்க பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறதுனால நீங்கள் எப்பவுமே பிரச்சனைகளை தான் உணர்வீங்க. பிடிச்ச விஷயத்தை சிறப்பாக நீதி நேர்மைக்கு உட்பட்டு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். அதே போல் மற்றவங்களுக்கு எடுத்து வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. நல்லவங்களாக நீங்கள் எப்பவுமே இருக்கிறதுனால உங்களை சுற்றி பெரும்பாலும் நல்லவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் உங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமல் பிடிக்கிறதுனால சில பிரச்சனைகளில் உங்களை மாட்டி விடுறாங்க. அதனால் அந்த நபர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக உங்களோட வாழ்க்கையை வழிநடத்த பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு வாழ்வாதார சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ மாறும். அப்படி மாறி புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் உண்டாகுது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சனியோட செவ்வாய் சேர்க்கை ஏற்படுது. இந்த சேர்க்கை எதிரிகளுக்கு உங்கள் மீது சின்ன பயத்தை கொடுக்கும். உங்களோட சொல் செயல் அப்படின்னு எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். உங்களோட திறமையை பார்த்து எதிரிகளுமே நடுங்க போகிறாங்க. உங்களோட சிறப்பான உழைப்பு உயர்வை ஏற்படுத்தும். நல்ல ஒரு முயற்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலுமே கண்டிப்பாக செயல்படுத்தணும். இந்த 6ஆம் இட சனி செவ்வாய் சேர்க்கை எதிரிகள்கிட்டேருந்து உங்களோட அதீத பலத்தை நீங்கள் காட்டி அவங்கள பயப்பட வைப்பீங்க. உங்ககிட்ட அதிகமாக வாக்குவாதத்தை பாருங்கள், அவங்க தானாக தவிர்த்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனையே வேண்டாம் நீங்கள் தவிர்த்திருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனையில் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஒரு சூழலையும் மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. உங்களோட செயலை பார்த்து உங்களோட எதிரிகளுமே பயந்து ஓடிடுவாங்க. உங்களுக்கான பாதையை நீங்கள் சீரமைத்து அதில் வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. வாக்குவாதத்தை அவங்களா தவிர்த்துடுவாங்க பாருங்கள். விளையாட்டுத் துறைகளில் இருக்கிறவங்களுக்குமே இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் இப்போ விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் பொழுது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி விளையாடும் போதும் கவனமாக இருங்க. அதே போல் பசியோடு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உணவு தந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது சிறப்பானதாக இருக்கும். ஏழை எளிய நபர்களுக்கு நீங்கள் உணவு தானமாக கொடுப்பது நல்ல ஒரு உயர்வை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். முக்கிய நபரோட ஒரு சந்திப்பு உங்களோட வாழ்க்கைக்கே உதவி அமையும் பாருங்கள். இந்த மாதம் அரசியலில் புதிய மாற்றம் வரும். கருத்து ஒற்றுமையோடு சேர்த்த வளம் அவ்வளவு சிறப்பான உயர்வு தரும். கருத்து ஒற்றுமையுடன் சேர்ந்த வளம் பெற நன்மைகளும் உதவிகளும் உங்களுக்கு பக்கபலமாக கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்க உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையா, வருத்தப்படாதீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட்டு வர முடியும். தொட்டது துலங்கும், நல்லது நடக்கும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளாலும் உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சு இது மூணுமே அதிர்ஷ்ட நிறமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசைகள் அப்படின்னு பார்த்தா மேற்கு, வடமேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி, செவ்வாய், வியாழன். அதே போல் இந்த மாதம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு 16ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாக வார்த்தைகளில் இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை அணிவித்து உங்களோட வேண்டுதலை சொல்லி வாருங்கள். ரொம்பவுமே சிறப்பான நல்ல பலன்களையும் பொருளாதார நன்மைகளையும் கண்டிப்பாக பெறுவீங்க ஆஞ்சநேயர் அருளால்.
உங்களோட செயலை காத்து எதிர்களுமே பயந்து ஓடுவாங்கன்னு சொன்னோம்ல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயரின் உறுதுணை தேவைப்படுது. எப்படி ஆஞ்சநேயர் எதிரிகளை துவம்சம் செய்வாரோ அதுபோல தான் நீங்களுமே இப்போ திறமையை கையாண்டு நன்மையை பெற போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, அதுவும் நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை அணிவித்து வணங்கி வாருங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் அனுமனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெறுவீங்க. எல்லா நிலையுமே வெற்றி பெற அனுமன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்.